திருவொற்றியூர் போகர் பெருமான் அவருடைய நூலில் சொல்கிறார், கடலை ஈசன் ஒற்றிப்போ அப்படின்னு சொன்னாராம். அதற்கு பிறகு அந்த ஆலயத்திலிருந்து அந்த கடலில் வந்து அப்பால் சென்றதாம். அதனால் அதற்கு ஒற்றியூர் படம்பக்கநாதர் ராஜாதிராஜா தியாகராஜா கூப்பிடுறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வா அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அப்போடு சுவாமிகள் வந்தார். அப்படி அழைத்த மகான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாடகச்சி ராமலிங்க சுவாமிகள். இது போன்ற பல உன்னதமான மகான்கள் எல்லாம் வாசம் செய்து ரொம்பவும் அற்புதமான ஆலயம் இருக்கக்கூடிய இடம்தான் திருவொற்றியூர். பாடல் பெற்ற சிவஸ்தலம். அந்த சிவபெருமான் தரிசனம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஊழ்வினைகள் எல்லாம் கண்டிப்பாக போய்விடும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய வட்டப்பாறை அம்மனை ரோமச முனிவர் பிரதிஷ்டை செய்திருக்கார். இந்த வட்டப்பாறை அம்மனும் மிகவும் சக்தி வாய்ந்த பராசக்தி. இதெல்லாம் போக அங்கே பட்டினத்தடிகளுடைய ஜீவசமாதியும் இருக்குது. எவ்வளவோ மகான்கள், பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளோட ஜீவசமாதி இருக்குது, அப்போடு சுவாமிகளோட ஜீவசமாதி இருக்குது. இதுபோல் பல சித்தர்களுடைய ஜீவசமாதிகள் எல்லாம் திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய நிலையில் அந்த திருவொற்றியூருக்கு இவ்வளவு மகிமை இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் வைத்துக்கொள்ளணும். அந்த ஈசனை நோக்கி எத்தனை முறை நாம் தரிசிக்க போயிருப்போம் நம்மளோட வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். திருவொற்றியூர் கடைசியாக எப்போ போகணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு இருக்கும், 2 ஆண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு மகான் இருந்தார். அவரும் இன்று திருவொற்றியூரை சேர்ந்த ஒரு அற்புதமான சித்தர் தான். அவரை பற்றி தான் நாம் இன்று தியானிக்கப் போகிறோம். அந்த மகான் யார் அப்படின்னு பார்த்தோம்னால் திருவொற்றியூர் அடிமை ராமசாமி பிள்ளை அப்படிங்கிற மகான். அதில் என்ன பெரிய அதிசயம்? திருவொற்றியூர் ஆலயத்துக்கு சென்றால் அதில் என்ன சிறப்பு இருக்க போகிறது அப்படின்னு கேட்டோம்னா, அந்த திருவொற்றியூர் கோவிலுக்கு ஒரு நாள் போகிறதே நமக்கெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது. இன்றைக்கி இத்தனைக்கும் இந்த மெட்ரோ வசதி எல்லாம் கூட இன்றைக்கி வந்து விட்டது. அந்த காலத்தில் இந்த மகான் சூளையில் அவருடைய வீடு இருக்குது. எங்கேருந்து இந்த மகான் வந்திருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னால் தஞ்சை பகுதியில் தான் இவரோட வீடெல்லாம் இருந்தது. அங்கேருந்து சென்னைக்கு பெயர்ந்து வருகிறார்கள் குடும்பமாக. சென்னையில் தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி சென்னைக்கு வரும் பொழுது சூளையிலே அவளோட வீடு அமையப்படுறது. சூளையில் நடராஜ பெருமானோட கோவில் அற்புதமாக ஒன்று இருக்கும். அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் பகுதியில் இருக்கக்கூடியது தான் இந்த சூளை. சூளையிலிருந்து இவர் அங்கிருந்து தினமும் நடந்தே இந்த படம்பக்கநாதர் இந்த தியாகராஜாவை பார்ப்பதற்காகவே நடந்து செல்வாராம். இப்படியே ஒரு நாள் கூட விடாமல் 12 ஆண்டு காலங்கள் ஒரு நாள் கூட விடாமல் இவர் பண்ணுறார். கடப்பா சுவாமிகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த கடப்பா சுவாமிகள் வந்து 12 ஆண்டு காலங்கள் சிவமானச பூஜை பண்ணியிருந்தது. அது மாதிரி இந்த மகான் 12 வருடங்கள் ஒரு நாள் கூட தவறாமல் அப்படியே போயிட்டே இருக்கார். அப்படி இவர் போயின்னு இருக்கும்பொழுது ஒரு நாள் இவரோட வாழ்க்கையில் ஒரு சோதனை வருது. இப்போது இந்த மகான் இப்படி செஞ்சது சரியா தப்பா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம அப்பால் போயிட்டு நம்ம அந்த ஜட்மெண்டலாக இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட்லேருந்து வெளியில் போயிட்டு இந்த பக்தியோட உன்னதத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். நமக்கு ஏதாவது ஒரு சின்னதாக கால் தடுக்கி விட்டதுன்னு சொன்னால், என்ன சுவாமி கபாலீஸ்வரா, நான் தினமும் ஒன்று வந்து தியானிக்கிறேன், இப்படி ஒன்று பார்க்க வரும்போது திடீர்னு காலில் ஒரு இதுக்கு அடிபட்டுடுது அப்படின்னு சொல்லிலாம் நம்ம சுவாமி கிட்டக்க ரொம்ப கோபமாக பேசுவோம். நமக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தவறாக நடந்துருதுன்னு சொன்னாலே சுவாமி கிட்டக்க ரொம்ப தப்பாக நம்மளை வந்து ரொம்ப கோபமாக நம்ம பேசுவோம். இதெல்லாம் நம்மளோட ஊழ்வினை அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த ஊழ்வினை போக்க நம்ம சிவ அப்படின்னு திருமூலர் சொன்ன மாதிரி திருமந்திரத்தை ஜெபித்திருக்க மாட்டோம். நமசிவாய அப்படின்னு சொல்லி எல்லா தீங்கையும் நீங்குவதற்கு ஞானசம்பந்தர் சொன்ன வழியை நாம் கடைபிடிச்சிருக்க மாட்டோம். ஆனால் இறைவனிடம் நாம் கோவித்துக் கொள்வோம். இந்த மகானுக்கு இறைவன் கொடுத்த ஒரு சோதனை என்ன தெரியுமா? இவருடைய அருமை மகன் இறந்து விடுகிறான். அந்த மகன் இறந்து விடுறான் அப்படின்னு தெரிஞ்சிடுறது இந்த மகானுக்கு. இந்த மகானுடைய மனசுக்கும் இதற்கும் எந்த தீட்டும் எதுவும் இல்லை. அவர் அப்படியே மனசு சந்தோஷமாகவும் இல்லை, துக்கமாகவும் இல்லை. மகன் இறந்து விட்டான், பரவாயில்ல. இவர் வந்து அவருடைய அந்த பக்தியிலேருந்து கொஞ்சம் கூட வழுவலை. நேராக போகிறார். திருவொற்றியூரில் மறுபடியும் அந்த வடிவுடை அம்மனையும் தரிசிக்கிறார். தியாகராஜ சுவாமியும் தரிசனம் பண்ணுறார். தரிசனம் செய்துவிட்டு வந்து அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் செய்தார் அப்படின்னு சொன்னால், அவர் எப்பேற்பட்ட ஒரு பிரம்மத்தை உணர்ந்த ஞானியாக இருப்பார். அவருடைய பக்தி எந்த நிலையில் வந்து போய் பிரதிபலிச்சிருக்கும் அப்படிங்கிறது நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். இந்த சுவாமிகளுடைய பெயர் பார்த்தோம்னா தாப்பா ராமசுவாமி அப்படிங்கிறது தான் இவருடைய பெயர். தஞ்சை மண்டலத்திலிருந்து வந்தார். தஞ்சை மண்டலத்தில் கரந்தை பகுதியில் இருக்கார். கரந்தை அப்படின்னு சொன்னாலே நம்ம அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு மகான் நமக்கு வந்து தெரியும். தஞ்சையில் வந்து கரந்தை பகுதியில் கூட பால் சுவாமிகள் அப்படிங்கிற மகான் நம்ம பார்த்துருக்கோம். அந்த பால் சுவாமிகள் எவ்வளவு அற்புதங்கள் செய்திருக்கார். அந்த கள்ளிப்பால் மட்டுமே குடிப்பார். அவரை பற்றி ஒரு 4 காணொலிகள் ரொம்பவும் நேர்த்தியாகவே இறைவனர்களால் நாம் அவரை பற்றி பேசியிருக்கோம். அந்த கரந்தை பகுதியில் அவர் அந்த மகான் இருக்கார். அது மாதிரியே அந்த கரந்தை பகுதியை பார்த்தோம் சொன்னால் அங்கே ஒரு சிவாலயமும் இருக்குது. அந்த சிவாலயத்துக்கு இவர் செல்வார். அங்கே சென்று வழிபாடுகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரங்கள் எல்லாத்தையும் இவர் கேட்பார். இந்த மகானுக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னால், அந்த மந்திரங்கள் எல்லாம் ஓதுறாங்க இல்லையா, அதுக்கு என்ன வந்து அர்த்தம் அப்படின்னு
இவருக்கு புரிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஏன்னா அது தெரிஞ்சால் இன்னும் நல்லபடியாக நம்ம வந்து சுவாமிகளை இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இவர் யோசிப்பார். யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய வேதம் ஓதுபவர்கள்கிட்டலாம் போய் இவர் கேட்பார். அதற்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும் பொழுது இவருக்கு அந்த வேதத்துடைய பொருளை அவர்கள் கற்பிக்க மாட்டார்கள். இதனால் இவருக்கு மனதில் ரொம்பவும் துயரம் ஏற்படும். பவாஸ் சுவாமிகள் அப்படின்னு அந்த கரந்தையிலையும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஒரு பெரிய பிரளயம் வந்தபோது அந்த ஊரையே அங்கே ரட்சித்த சுவாமிகளை பற்றியும் நம்மளோட ஜீவசமாதி தரிசித்து அந்த காணொலியும் நம்ம போட்டிருக்கோம். அந்த கரந்தையோட அற்புதமான பகுதி நேபாள மன்னரோட ஜீவசமாதியும் அந்த பகுதியிலே தான் இருக்குது. இவ்வளவு சித்த புருஷர்கள் இருந்த அந்த இடத்திலிருந்து தான் அவர் வரார். வந்து எங்கே வரார் அப்படின்னா சென்னைக்கு வந்துடுறார். சென்னையில் சூளையில் வரார். சூளைக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து வடசென்னைங்கிறது ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். அந்த வடசென்னையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சித்தர்களுடைய மடத்துக்கெல்லாம் கரப்பாத்திர சுவாமிகள் அப்படின்னு சிவப்பிரகாச சுவாமிகள் இருக்கார் இல்லையா, வியாசப்பாடியில் இருக்கக்கூடிய அந்த சுவாமியார் மடம், சுவாமியார் தோட்டம் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுவாமிகளோட மடத்துக்கு போகிறார். அந்த மடத்தில் போய் சுவாமிகளை தரிசனம் பண்ணுறார். வண்ணாரப்பேட்டையில் ஞானதேசிகர் மடத்திற்கு போகிறார். பெரம்பூரில் இருக்கக்கூடிய அந்த சுப்பையா சுவாமிகள் மடத்துக்கு போகிறார். சூளையிலேயே இருக்கக்கூடிய ஈசூர் சச்சிதானந்த சுவாமிகள் மடத்துக்கு போகிறார். இந்த கரப்பிராத்திர சிவபிரகாச சுவாமிகள் மீது இவருக்கு அதிகமான ஈடுபாடு இருந்தது. இந்த மடங்கள் எல்லாம் இவர் என்ன பார்ப்பார் அப்படின்னு சொன்னால், இவருக்கு என்ன புரியும் அப்படின்னு சொன்னால், அங்கே எல்லா வேதங்களும் மொழிபெயர்க்கப்பட்டு எல்லாருக்கும் கற்பிக்கப்படுறதை பார்ப்பார். அங்கே திருமந்திரம் இருக்கும், பொய்யாமொழி, இது போன்ற பல தமிழ் வேதங்கள் எல்லாம் அற்புதமாக கற்பிக்கப்படுறதை பார்த்தோன்னே இவரோட மனசுக்கு ஒரு ஆசை வரும். என்ன ஆசை அது அப்படின்னால், வேதன் நான்கினும் மீட்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயை அப்படின்னு சொன்னாலும் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்த வேதம் வந்து சாம வேதம். இந்த வேதத்தை எல்லாம் நாம் மொழிபெயர்த்து தமிழில் மொழிபெயர்த்து எல்லாரும் இதோட அர்த்தத்தை புரிஞ்சிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான எண்ணம் இவருக்கு தோன்றுது. இவர் பெரிய செல்வந்தர், அதில் எந்தவித மறுப்பும் இல்லை. ஆனால் செல்வந்தராக பிறந்தாலும் நல்ல வழியில் உழைக வேண்டும், சிவானுபூதியை அது பின்னாலே நாம் போகணும், சிவபக்தியிலே நாம் இருக்க வேண்டும், உழைக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இவர் மனதில் மட்டும்தான் இருந்தது. இப்போது ஒரு நாள் இவர் கரப்பாத்திர சிவபிரகாச சுவாமிகளோட மடையாளத்துக்கு வரும்போது அங்கே காசிவாசி சிவானந்த யதீந்திர சுவாமிகள் அங்கே வந்திருக்கார். அவரை பார்த்து இவர் சந்திக்கிறார். சரி, எப்படியாவது இந்த வேதங்கள் எல்லாம் மொழிபெயர்க்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த கரப்பாத்திர சிவபிரகாச சுவாமிகள் மடத்திலோட பொறுப்பாளராக இருந்த முக்தானந்த சுவாமிகள் என்ன சொல்கிறார், யோசனை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி, இந்த சிவானந்த யதீந்திர சுவாமிகளோடு சேர்ந்து நீ மொழிபெயர்ப்பு செய்தால் தாங்கள் இருவரும் இணைந்தீர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த மொழிபெயர்ப்பு எல்லாம் சாத்தியமாகும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தாப்பாராமசுவாமி ஐயா அவருக்கு ரொம்பவும் சந்தோஷம். 1930ஆம் ஆண்டு வாக்கில் பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி எல்லா மொழிகளிலிருந்தும் வெளிவந்த ரொம்ப உன்னதமான புத்தகங்கள் எல்லாத்தையும் வாங்குகிறார். வேத ஆகமங்கள், நிகண்டு, நிறுத்தம் போன்றவை எல்லா புத்தகங்களையும் வரவழைக்கிறார். அந்த நூல்கள் எல்லாமே வந்து திருவொற்றியூரில் வந்து வேத மொழிபெயர்ப்பு காரியாலயம் அப்படிங்கிற பேரில் ஒரு கல்லூரியே அன்றைக்கி தொடங்கியிருக்கார் இந்த திருவொற்றியூர் அடிமை அப்படிங்கிற இந்த அற்புதமான மகான். அங்கிருந்து காசிவாசி சிவானந்த யதீந்திர சுவாமிகள் மொழிபெயர்ப்பு பணிகள் எல்லாம் பண்ணுறார். முதல்ல சாமவேதத்தை மொழிபெயர்க்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து சாமவேதம் மொழிபெயர்க்கப்படுகிறது. ராவணன் அற்புதமான சாமவேதம் பாடிதான் இறைவனின் மனதையே கொள்ளை கொண்டான். அந்த மொழிபெயர்ப்பு பணியெல்லாம் பண்ணும்போது காசிவாசி சிவானந்த யதீந்திர சுவாமிகளுக்கு உதவியாக இவர் வந்து நல்லா புகழ்பெற்ற ஏராளமான பண்டிதர்கள் எல்லாரையும் வரவழைக்கிறார். அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய பொறுப்பு எல்லாம் இந்த ராமசாமி ஐயா தான் ஏற்றுக்கொள்கிறார். இந்த பணி நல்லபடியாக போன காரணத்தினால சாமவேதம் அற்புதமாக மொழிபெயர்க்கப்படுறது. 1934ஆம் ஆண்டு திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் ஆலயத்தில் ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்து அந்த விழாவில் தான் இந்த அற்புதமான நூல் வெளியில் வளருது. அந்த புத்தகங்கள் அச்சிட்ட ஒவ்வொரு அந்த தாளும் பார்த்தோன்னா உயர் ரக தாளாகவே வருது. அதெல்லாம் என்றைக்குமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இவர் இருக்கிறதுலையே அவர் ரொம்ப உன்னதமான அந்த தாள்களையும் தேர்ந்தெடுத்து அதில் தான் இந்த புத்தகத்தை எல்லாம் அச்சிடுறார். இப்போது இதே திருவொற்றியூரில் கூடிய எழுத்தறியும் பெருமான் அப்படிங்கிற அந்த ஒரு கோவில், சிவபெருமான் கோவிலில் நல்ல வேலைப்பாடெல்லாம் இவர் பண்ணி பத்திரிகிரியார், வள்ளலார், பட்டினத்தார் அவங்களோட விக்கிரகத்தை எல்லாத்தையும் அங்கே வச்சு பூஜை பண்ணுறார். வடவேற்கு மூலையில் அந்த அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்துகிறார். அன்றைய தினம் வந்து அது சாமவேத மொழிபெயர்ப்பு நூல் அறிமுகம் பண்ணுறார். அந்த நூலுக்காக அவர் பல லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருந்தாலுமே கூட அந்த நூலை யாரும் நம்மளுடைய மக்களால் அதை சரியாக புரிஞ்சு கொள்ள முடியலை. அவரோட மனசு தளரலை. இருந்தாலும் அவருடைய பணி அவர் செய்து கொண்டே வந்தார். அந்த ஆராய்ச்சியாளர்கள், அந்த புத்தகங்கள், அந்த வேலையெல்லாம் நடந்து கொண்டே வந்தது. அப்படியே காலம் போக போக இது வந்து என்னவா மாறித்து அப்படின்னால் திருவொற்றீஸ்வரர் இலவச உயர்நிலை பள்ளியாக மாறி இன்றைக்கும் நல்லபடியாக அந்த சேவைகள் எல்லாத்தையும் அந்த பள்ளி நடத்தி கொண்டு தான் வருகிறது. அது மட்டும் இல்லாமல் திருவொற்றியூர் அரசு நெஞ்சக மருத்துவமனை அப்படின்னு ஒன்று ஓட்டேரியில் இருந்தது. அதை வந்து தாப்பா ராமசாமி பிள்ளையா அவர்கள் தான் வந்து
அரசாங்கத்துக்கு இன்றைக்கி அரசாங்கத்துக்கு தானமாக கொடுத்துருக்கார் அப்படிங்கிறதும் நமக்கு புரிய வருது. கல்வி, மருத்துவம், ஆன்மீகம் போன்ற உன்னத சேவை எல்லாத்தையும் இந்த தியாகராஜ சுவாமிக்கு புரிந்து கொண்டு வந்திருந்த இந்த மகான் திருவொற்றியூர்லேயே ஜீவசமாதி அடைகிறார். அவரோட ஜீவசமாதி திருவொற்றியூர் கடற்கரைக்கு அப்பர் சுவாமி கோவிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அந்த இடத்திற்கு சென்று இந்த உன்னதமான பக்தியின் உச்சத்தில் வாழ்ந்த இந்த அற்புதமான மகான் மற்றவர்களுக்காக தன்னலமற்ற சேவை செய்த இந்த தெய்வத்தை நாமும் சென்று பணிந்து வேண்டிக் கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நம் வாழ்வில் எல்லாவித சுபீட்சங்களும் அடைவோம் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் வடிவுடையம்மனின் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.